வளன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு முறையும் பல்வேறு திறன்களை கொண்ட பேராற்றலாளர்களை வளன் மீடியாவினுடைய செய்தியாளர்கள் அல்லது நல விரும்பிகள் சந்தித்து மக்களுக்கு நற்செய்தியை பரப்பி வருகிறார்கள். அவை இலக்கியம் சார்ந்தவைகளாகவும் ஆய்வு சார்ந்தவைகளாகவும் இறையியல் சார்ந்தவைகளாகவும் உள்ளன. இன்று நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை முனைவர் தா. ஜான்சன் வெஸ்லி அவர்கள். கார்லி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக என்னை போன்றவர்களுக்கெல்லாம் இருந்து வழிகாட்டியவர். எங்களை போன்ற பலர் இந்த துறையில் தொடர்ந்து இயங்குகிறோம் என்றால் அவர் பள்ளி காலத்திலேயே அவர் வகுப்பறைகளில் நிகழ்த்தியவைகள் தான் அடிப்படை என்று நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆசிரியர் அவர்கள் தாம்பரம் மாநகராக இப்போது மாறியிருக்கிறது. தாம்பரத்தை பற்றிய ஒரு வரலாற்று நூலை 2015ஆம் ஆண்டு வெளியிட்டிருந்தார். அந்த தாம்பரத்தை பற்றிய ஒரு சுருக்கமான உரையை மட்டும் நாம் அவரிடம் கேட்கலாம். மற்றவைகளை தேவைப்படும் போது நாம் இன்னொரு முறை விரிவாக கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்திக்கிறது நெடுநாள் கனவு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய வளன் மீடியாவுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். கார்லி பள்ளியில் உங்களை சந்திச்சது, நீங்கள் எங்களை சந்திச்சது, அதெல்லாம் எங்களுக்கு பெரிய உந்தாற்றலாக தான் இருக்குது. இப்போவும் அதை நாங்கள் எப்பவும் மறக்கிறது இல்லை. நீங்கள் ஏன் தாம்பரத்தை பற்றி இந்த நூலை எழுதுறதுக்கான ஒரு தேவை வந்தது? நான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். எல்லாரும் எதை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் தான் மிக மிக பழமையான இடம், அதுதான் அந்த கோயில் தான் மிகவும் பழமையானது. அப்புறம் மதுரை சிறப்பு வாய்ந்தது. இப்படி தென்னிந்தியாவில் இருக்கிற கோயில்களை பற்றி தான் மிக அதிகமாக பேசுகிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியிலையும் அதே போன்று சிறப்பான கோயில்கள், கலை வேலைப்பாடு உள்ள கோயில்கள் இருக்கின்றன. இதை யாரும் தெரிந்து கொள்வதும் இல்லை, புரிந்து கொள்வதும் இல்லை, அதனை செய்தியாக மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதும் இல்லை. எனவே பல்வேறு பகுதிகளுக்கு நான் சென்று வந்த காரணத்தினால் நாமே தாம்பரம் பகுதியிலேயே சிறு வயதிலிருந்தே பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கின்றோம். பல்வேறு கோயில்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஏன் அதனுடைய வரலாறு எழுதக்கூடாது என்ற உந்துதல் எனக்கு பள்ளி பருவத்திலேயே இருந்தது. அது போன்று தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இருந்த டாக்டர் கிருஷ்ணமணி, டாக்டர் தயானந்தன், டாக்டர் மைக்கேல் லாக்வுட் அவர்களுடன் நான் சிறு வயதிலிருந்தே பயணப்பட்ட காரணத்தினால் அவர்கள் எப்படி கோயில்கள் எல்லாம், மாமல்லபுரம் கோயில்கள் எல்லாம் ஆய்வு செய்தார்களோ அதே போல நாம் ஏன் செய்யக்கூடாது என்று எண்ணம் நான் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாம்பரத்தை சுற்றி உள்ள பல்வேறு கோயில்களுக்கு சென்று அவைகளை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டு செய்திகளை எல்லாம் எடுத்து அந்த பகுதியினுடைய பழமையானவைகள், எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோயில்கள் தோன்றின, எந்த அரசர்கள் இதை பற்றி எல்லாம் கல்வெட்டுகளில் செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட திருப்பணிகள்லாம் நடந்திருக்கின்றன, தாம்பரமானது இப்போது ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த கார்பரேஷனாக, மாநகராட்சியாக இருக்கின்றது. அது ஏன் நம்ம சிற்றூராக இருக்கும் போதே அது எப்படி இருந்திருக்கும் என்ற ஆர்வத்தின் காரணமாக தாம்பரம் புத்தகத்தை எழுத முனைந்தேன். உங்களுக்கு இதுக்கு தேவையான சான்றுகள்லாம் எளிமையாக கிடைச்சதுங்களா, இல்லை தேடி போனதுல கிடைச்ச ஏதாவது சிறந்த அனுபவங்கள் அப்படி ஏதாவது இருக்குதுங்களா? ஏற்கனவே நமக்கு பழைய கோயில்களில் இப்போ தஞ்சாவூர் போன்ற கோயில்கள் இருக்கக்கூடியது அரசர் காலத்திலேயே பல்வேறு ஆவணங்கள் எல்லாம் இருக்கின்றன. இன்றைய காலத்தினுடைய எளிமையான தமிழ் மொழிகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தாம்பரம் போன்ற பகுதிகள் எல்லாம் அப்படிப்பட்ட நூல்கள் நமக்கு இல்லை. சிலருடைய பேச்சு வழியாகத்தான் நாம் கேட்டிருக்கின்றோம். எனவே சிரமமாக தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்ல பார்த்து அந்த கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை படியெடுத்து சில கல்வெட்டுகளை அறிஞர்களிடம் காட்டி அப்படித்தான் அந்த செய்திகளை சேகரிக்க முடிந்ததை தவிர சற்று சிரமமாக தான் இருந்தது. இந்த தாம்பரம்ன்ற பேருக்கான பொருள், அதனுடைய வரலாறு என்ன? ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் செங்கல்பட்டு வழியில் போகக்கூடிய அந்த தச்சூர் என்ற கிராமத்தில் அங்க ஒரு கோயில் இருக்கின்றது. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுகிறது என்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒட்டக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் ஒரு கல்வெட்டை நாங்கள் கண்டுபிடித்தோம். அதுதான் தாம்பரம். 700 ஆண்டுகளுக்கு முன்னால் தம்பூரம் என்று அந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தம்பூரம் பகுதியில் இருக்கக்கூடிய 2 சகோதரர்கள் ஒட்டன்காடு என்ற கிராமத்தை அந்த கோயிலுக்கு தானமாக வழங்கியதாக அந்த கோயில் கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. 5 வகையான சிற்றூர்களாக இருந்த அந்த புலிக்கொரடு, இரும்புலியூர் போன்ற ஒரு 5 சிற்றூர்கள் சேர்ந்துதான் தாம்பரமாக அக்காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தாம்பரம்ன்றது இப்போ நம்ம பார்க்குற தாம்பரங்களா, இல்லை பழைய தாம்பரம்னு சொல்லுவாங்களா அதுங்களா? பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது தாம்பரமா? இது தாம்பரங்க. தாம்பரம் என்று சொல்லப்படுவது பழைய தாம்பரம்.
அந்த பழைய தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தாம்பரம் என்று அப்பொழுது வந்து அழைக்கப்பட்டது. முடிச்சூர் போகிற வழியில் இருக்கிற ரைட் சைடு இருக்கிற அந்த குளம் இருக்கிறது தான் தாம்பரம். தாம்பரம் அதுதான் பழைய தாம்பரமாக நம்மளால் அறியப்படுகின்றது. சேலியூர் போன்ற பகுதியெல்லாம் அப்பொழுது சிறப்பாக இருந்திருக்கிறது. சேலியூரை பற்றி நாம் குறிப்பிடும்போது சிலையூர் என்று அந்த பெயரை குறிப்பிடுகின்றார்கள். காஞ்சிபுரத்துக்கு எடுத்து சென்ற சிலைகள் எல்லாம் அங்கேதான் செதுக்கப்பட்டு எடுத்து போட்டதாக வரலாறு சொல்கிறது. அப்போது இரும்புலியூரை பற்றி ஏதாவது கருத்து இருக்குதுங்களா? இரும்புலியூர் என்ற ஊர் தான் நம்ம அறியப்படுகிறதே தவிர அதை பற்றி வரலாற்று சான்றுகள் எனக்கு தெரியவில்லை. பெருங்களத்தூர் என்று சொன்னால் இப்பொழுது நாம் பார்க்கின்ற அந்த புதிய பெருங்களத்தூர் இல்லை, பழைய பெருங்களத்தூர் என்று அந்த முடிச்சிருக்கு போகும் வழியில் இடது பக்கத்தில் உள்ளது. அதுதான் அந்த காலத்தில் மிக சிறப்பான ஊராக, பழைய ஊராக இருந்திருக்கின்றது. இப்போ இந்த களத்தூர், பெருங்களத்தூர், சிறுகளத்தூர்லாம் இந்த களத்தூருக்கு முன்னால் இருக்கிற மாதிரி பேர் முன்னோட்டாக வருதுங்களே, அது என்ன அடிப்படையில் அந்த பேர் வச்சுருப்பாங்க? களத்தூர் அப்படி சொன்னாலே அங்கே வந்து நெல் வயல்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். நம்ம கூட பார்த்துருக்கலாம். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு மையப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களம் மாதிரி ஒரு பெரிய பகுதியை வந்து அவங்க வந்து சிமெண்டால் கட்டி அதில் தான் எல்லா நெல்லுகளையும் வந்து அங்கே போட்டு அடிப்பார்கள். களத்து மேடு. ஆமாம், களத்து மேடு, களத்தூர், சிறுகளத்தூர் எல்லாம் அந்த வழியாக தான் வரக்கூடியது. அந்த நெல்மணிகளை வந்து அவங்க சேமிக்கக்கூடிய இடமாக, காய வைக்கக்கூடிய இடமாக இருந்ததுனால் களத்தூர் என்ற பெயர் அங்கே வருகிறது. இந்த புலிக்கொரடுன்றதுங்க, புலிக்கொரடு என்று அந்த ஊர் தான் நமக்கு தெரியுதே தவிர இது வரைக்கும் அந்த ஊரினுடைய இதுவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்னொன்று அது புலிக்கொரடு, இது இரும்புலியூர். அப்புறம் அந்த செம்பரம்பாக்கம் பக்கத்தில் போனால் அங்கே அரும்புலியூர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் புலியூர்னு ஒரு ஊரை சொல்கிறாங்க. ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? இது எப்படி, இது புலி எதனா அது இருக்குமா? புலி நம்ம பகுதியில் கண்டிப்பாக இருந்தது. ஆமாம், அந்த சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, அதை தாண்டி இருக்கக்கூடிய வண்டலூர் மலைகள் எல்லாம் மான்கள்லாம் எங்கே நிறைய இருந்ததோ அங்கே புலிகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த பகுதிகளில் புலிகள் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் உள்ளன. எனவே அப்படி கூட அந்த பெயர் வந்திருக்கலாம். அப்பா சொல்லுவார், அப்போல்லாம் அந்த வண்டலூர் மலைக்கு பின்னால் கீழே அப்பா சின்ன பையனாக இருந்தப்பெல்லாம் 5 மணிக்குள்ளே மாடுலாம் மேய்ச்சின்னு வந்துடணும், இல்லைன்னா புலி வந்து அடிக்கும், இல்லை சிறுத்தை வந்து ஏதோ அடிக்கும் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் இருந்திருக்கும். ஆமாம், இருந்திருக்கும். அப்போது இரும்புலியூர், வண்டலூர் தாம்பரத்தில் வராதுங்களா? அப்போ அது வண்டலூர் வேறு. அப்போது இரும்புலியூர், புலிக்கொரடு, சேலையூர், கடப்பேரி. இப்போ இதுதான் தாம்பரமாக இருந்திருக்குது. ஆமாம். ஏன் தாம்பரம் ஒரு ஏதாவது பெரிய ஆளாக இருந்திருப்பாங்களா? ஏன் இரும்புலியூர் பெருசாக வரல, சேலையூர் ஏன் பெருசாக வரல, தாம்பரம் ஏன் பெரிய பொருள் பேராச்சு? அதுக்கு தாம்பரம் வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் நம்முடைய அருகில் உள்ள சானட்டோரியம். அந்த சானட்டோரியம் பகுதி தான் அந்த காலத்தில் பிரிட்டிஷார் இருக்கும்போது அது சுத்தமான பகுதி என்று சானட்டோரியம் என்று அறிவித்தார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பச்சை மலையில் இருக்கக்கூடிய அரிய மூலிகைகளை கண்டு அங்கு வந்து காச நோய்க்கான மருத்துவமனையை உலகத்தில் முதலாக 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்குதான் உண்டாக்கினார்கள். அந்த மலை, அந்த சித்த மருத்துவ கழகம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுத்தமான பகுதி, அப்படி அந்த பகுதியை ஒட்டி தான், அதுதான் முதலாக தாம்பரத்தில் வந்து வளர்ச்சி அடைந்த பகுதியாக இருந்தது. அதை ஒட்டி தான் தாம்பரம் போன்ற பகுதிகளும் விரிவடைந்தன. இந்த சானிட்டரி என்ற சொல்லோட சேர்த்து தான் சானட்டோரியம் என்ற சொல்ல வரும். சானட்டோரியம் என்றால் சுத்தமான பகுதின்னு வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த டிபி ஹாஸ்பிட்டல்லாம் பின்னால் வருதுங்களா? அதுதான் சித்த மருத்துவம். ஓ, அந்த இடத்துல தான் இப்போ எல்லாம் வந்திருக்குது. இப்போ தாம்பரத்தினுடைய வேற என்ன சிறப்பாக நீங்கள் சொல்லுவீங்க? தாம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே, இந்த தென்னிந்தியாவுக்கு போகிற பகுதியில் இருக்கக்கூடிய முதலாக ரயில்வே நிலையம் தாம்பரத்தில் வந்து அமைந்தது. அது மட்டுமல்லாமல் உலக புகழ்பெற்ற சென்னை கிறிஸ்துவ கல்லூரி இந்த இடத்துல வந்து அமைந்தது. ஜீவா போன்ற இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொது உடைமைவாதிகள் எல்லாம் இந்த தாம்பரம் பகுதியில் வாழ்ந்தார்கள். நம்ம இந்த தொழிற்சங்கங்கள்லாம் சொல்கிறோம் பாருங்க, பொது உடைமை தொழிற்சங்கங்கள்லாம், அந்த தொழிற்சங்கங்கள்லாம் நம்முடைய ரயில்வே காலனியில் தான் அந்த காலத்திலே தொடங்கப்பட்டு தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்ட இடமாக இருந்தது. அது போன்ற தொழிற்சங்க பதிவுகளும் அங்கு இருக்கின்றன. இப்போ தாம்பரம் வந்து சென்னைக்கு நுழையிற ஒரு வாயிலாகவும் இருக்குது, இப்படி பல வரலாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இருக்குது. ஆமாம். தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வழிபாட்டு தலங்கள் திருநீர்மலை, அப்புறம் நீங்கள் வழக்கமாக சொல்கிற ஜம்புகேஸ்வரர் கோயில், இதெல்லாம் எந்த காலத்துலேருந்து? எல்லாருமே வந்து பொதுவாக வந்து ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னால், இங்கே இருக்கக்கூடிய பழமையான கோயில்கள் எல்லாம் 800 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழ மன்னன் நீல கங்கரையன் என்ற மன்னனுடைய மேற்பார்வையில் இந்த கோயில்கள்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. இது உலக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் வந்து மணிமங்கலத்தில் இருக்குது. அந்த மணிமங்கலம் கோயில் வந்து நிறைய கல்வெட்டுகள்லாம் இருந்தது. ரத்தனமங்கலம் என்ற பேரும் அதுக்கு வழங்கப்பட்டது. சதுர்வேதி மங்கலம் என்றும் வந்து அந்த பகுதி வழங்கப்பட்டது.
இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய போர் வீரன் அந்த காலத்தில் வட இந்தியாவில் இருந்தான். அவன் தான் வந்து 2ஆம் புலிகேசி. அந்த 2ஆம் புலிகேசி இந்தியாவின் பல பகுதிகளை வந்து ஆட்சி புரிவதற்காக போரிட்டு வருகின்றான். அப்படி இங்கு 2வது முறையாக வரும்போது மணிமங்கலத்தை என்ற இடத்துல தான் 2ஆம் மகேந்திரவர்மன் அவன் வாதாபி கொண்டான் என்று சொல்லக்கூடிய அவன் தான் வந்து என்ன பண்ணான்னா அவனை வந்து வெற்றி பெறுகிறான் என்ற ஒரு மிகப்பெரிய செய்தி, வரலாற்று செய்தி அங்கே காணப்படுகின்றது. அதே போன்று திரிசூலம் மலை இல்லை என்றால் இன்றைக்கு நமக்கு தென்னிந்தியாவினுடைய கற்கால வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ராபர்ட் புரூஸ்ஃபுட் என்பவர் 1863ஆம் ஆண்டு ஆய்வாளராக வருகின்ற பொழுது, அப்போதுதான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்கப்படுகின்றது. அவர் வந்து இந்த கற்கால கருவிகள் எங்கன்னா கிடைக்குமா என்ற ஆர்வத்தில் அப்படி வந்திருக்கும் போது திரிசூலம் மலையில தான் முதலாக பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கற்கால கருவியை கண்டுபிடிக்கிறார். இந்த கற்கால கருவி எப்படி வந்திருக்கோம், எங்கிருந்து வந்திருக்கோம் என்று எண்ணும் போதுதான் இங்க அடையாறு போது பாருங்க. அந்த அடையாறுடைய ஆறு வந்து இந்த தாம்பரம் வழியாகவும் பல்லாவரம் வழியாகவும் போய் அடையாறுல கலக்குது. அந்த பகுதியில் தான் முதலாக கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அதன் தொடர்ச்சியாக அந்த ஆட்டை கடந்து போகும்போது தான் திருவள்ளூர் பக்கத்தில் கொற்றலையாறு என்ற ஆறை போய் பார்க்கின்றார். அந்த ஆற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய குடியும் மலைப்பகுதியில் தான் ஏறக்குறைய 5 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களுடைய தொல் தடயங்களை கண்டுபிடித்து சொல்றார். இது உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆய்வாக இருக்கின்றது. அந்த கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் தென்னிந்தியாவிலேயே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் மிகவும் பழமையான தொல் மாந்தர்கள் வாழ்ந்த இடமாகவும் இதுவரைக்கும் அறியப்பட்டிருக்கிறது. இது போன்ற சிறப்புகள் தாம்பரமும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் திரிசூலத்திலும் காணப்படுகிறது. தாம்பரத்தினுடைய வேற சிறப்புகள்லாம் நம்ம வேற எதை பார்க்கலாம்? வேற என்ன தேவைப்படுது தாம்பரத்துக்கு? இப்போ மாநகராட்சிலாம் ஆயிருக்குது. தாம்பரத்தில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாகிவிட்டது. அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றாறு போல நல்ல சாலை வசதிகளும் நல்ல மருத்துவ வசதிகளும் நல்ல கல்வி வசதியும் இல்லை. குறிப்பாக சொன்னால் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூலு இங்கே இல்லை. ஒரு சின்ன ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்குது. தவிர தாம்பரத்தில் ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரி வர வேண்டும், அரசு பள்ளிகள் வர வேண்டும், தனியார் பள்ளிகள் தான் அதிகமாக இருக்குது. இது போன்ற வசதிகள் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போது தாம்பரத்தை நம்ம ஒரு கல்வி நகரமாக கூட கருதலாமா? ஏன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது, கார்லி இருக்குது, சேவா சதன் இருந்துருக்குது, இப்போது நேஷனல் ஸ்கூல் பெரிய அளவில் இருக்குது. இது ஒரு சில ஆண்டு காலமாக தான் இது அப்படி அடையாளப்படுத்தப்படுதுங்களா, இல்லை பழமையான பள்ளிக்கூடங்களா? இதெல்லாம் பழமையான பள்ளிக்கூடம் தான். தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சேலியூர் பள்ளி தான் மிகவும் பழமையான பள்ளியாக கருதப்படுகின்றது. கார்லி மேல்நிலை பள்ளியும் பழமையான பள்ளியாக கருதப்படுகின்றது. அதே போன்று சேவாசதன் பள்ளி, இங்கே மகளிருக்கான கிரைஸ்கிங் கான்வென்ட் போன்ற பள்ளிகளாக மிகவும் பழமையானது கருதப்படுகின்றது. அது அப்போதிலிருந்து இது நீங்கள் சொல்கிற இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பல வருடங்களுக்கு முன்னால் 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்டது. ஆனால் இப்போது இருக்கிற மக்கள் தொகைக்கு இன்னும் அதிகப்படியான கல்வி நிறுவனம் வேண்டும் என்பது தான் நம்முடைய கோரிக்கை. இப்போ மருத்துவமனைகள் போதுமானதா? இல்லை, மருத்துவமனை வந்து போதாது. இப்போ தான் முதலாக ஒரு பெரிய அரசு மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க. அந்த மருத்துவமனையும் இன்னும் சரியான முறையில் பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பகுதி மட்டும் இல்லாமல் எல்லா சிற்றூர்களிலும் எல்லா பகுதிகளிலும் மருத்துவமனைகள் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். இதுவரை தாம்பரத்தை குறித்த தனது ஆய்வுகளை கருத்துக்களை தெரிவித்த ஐயா ஜான் வெஸ்லி அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்ட நிகழ்ச்சியை அவருடைய ஆய்வுகளை பற்றிய செய்திகளை அவரிடம் கேட்பதற்காக வளன் மீடியாவினுடைய நிறுவனர் ஜோசப் அவர்கள் பங்கேற்பார். நன்றி.